அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிர்ஷ்டம் அடிக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நேராகும் குருவின் அமைப்பால் மிக சிறப்பான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது. ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். சுகஸ்தானமாகிய 4 வக்ர நிவர்த்தி பெறுகிறார். கர்மாதிபதியாகவும் ராசியின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. பல வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் மேம்படுத்துவதற்கான அமோகமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையான சிக்கல்களை முழுமையாக களைந்து அபரிவிதமான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறும் தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறது. குறிப்பாக ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தியானது பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல நெருக்கடிகளை விலக்கி நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் முழு சுபகிரகமான குரு பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் வலம் வருவது என்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்காது. ஏனென்றால் எந்த இடத்தில் சஞ்சரித்தாலும் குரு பகவான் ஒருவர் தான் அபரிவிதமான மாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் குருவின் அமைப்பு சாதகமற்ற சூழலாக இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அந்த வகையில் தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு நேராகும் நேரமாக அமைந்திருக்கக்கூடிய வேளையில் இனி அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குரு பகவானினுடைய பார்வை பதியும் போது பல சிக்கல்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் ஒரு சிறு கதை ஒன்றை பார்க்கலாம். சந்திரன், சூரியன், சனி, குரு என அனைத்து கிரகங்களுக்கிடம் இடையே யார் பெரியவர்கள் என்ற போட்டியானது நடைபெறுகிறது. அப்போது சந்திரன் பௌர்ணமி தினத்தில் குருவிற்கு இணையான பலனை கொடுப்பேன், அமாவாசை தினத்தில் சனிக்கு இணையான பலனை கொடுப்பேன், அதனால் நவ கிரகங்களின் ஆற்றல் எனக்குள் இருக்கிறது என்று சந்திரன் சொல்ல மற்ற கிரகங்கள் சந்திரனுடன் தேவையற்ற வாக்குவாதத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று அமைதியாக சென்று விடுகின்றன. ஆனால் குரு பகவான் அப்படி என்ன உனக்கு திறமை இருக்கிறது என்று கேட்க அதற்கு சந்திரன் சொல்கிறார், ஒருவர் ஜனனித்ததிலிருந்து மரணம் வரைக்கும் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போவார், மரணம் எப்படி நிகழும் என்பது உட்பட அனைத்தையும் என்னால் துல்லியமாக கணக்கிட முடியும் என்று சந்திரன் சொல்ல உடனே குரு ஒரு ஜாதகம் ஒன்றை எடுத்து கொடுக்கிறாருங்க. அதை பார்த்த சந்திரன் இந்த தேதியில் இந்த குழந்தையானது பிறக்கும், பிறந்த ஒரு வருடத்திற்குள் அதனுடைய ஆயுள் காலம் முடிந்துவிடும். ஏனென்றால் அந்த குழந்தைக்கு சர்ப்ப தோஷமானது இருக்கிறது. சர்ப்பமானது தீண்டி ஒரு வயதை நிறைவடைவதற்கு முன்னதாகவே அந்த குழந்தை தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கும் போது இறந்துவிடும் என்பதை சந்திரன் கணக்கிட்டு குருவிடம் சொல்ல குருவும் சரி என்று அந்த ஜாதகத்தை வாங்கி விடுகிறார். அதற்கு பிறகு அந்த குழந்தையானது பிறக்கிறது. பிறந்து சரியாக ஒரு வருடம் நிவர்த்தி அடைவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கக்கூடிய வேளையில் சந்திரன் வந்து குருவை நான் கணித்த ஜாதகம் சரியாக இருக்கிறதா துல்லியமாக இருக்கிறதா என்பதை பார்க்கலாம் வா என்று சொல்லி குருவை கூப்பிட்டு
கூப்பிட குரு வர மறுத்து விடுகிறார். ஏனென்றால் இந்த குழந்தை இறக்க போகிறது என்று சொல்கிறாய், அதனால் நான் வரவில்லை, நீனே சென்று என்ன நடக்கிறது என்று பார்த்து என்னிடம் சொல் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் சந்திரன் குருவை விடாமல் அடம் பிடித்து, நான் சொல்லியதை மற்ற கிரகங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டன, ஆனால் நீ ஒருவர் மட்டும்தான் அதற்கு எதிராக ஜாதகத்தை கொடுத்து சோதனை செய்தாய், அதனால் நீ என்னுடன் கட்டாயம் வந்தாக வேண்டும் என்று குருவை விடாபடியாக அடம் பிடித்து சந்திரன் அந்த இடத்திற்கு கூட்டி செல்கிறாருங்க. அங்கு சென்று பார்க்கும்போது ஒரு குழந்தையானது தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த குழந்தைக்கு சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய வேளையில் ஒரு பாம்பு அந்த வீட்டின் மாடியில் இருந்து ஜன்னல் வழியாக அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கும் அந்த தொட்டிலின் மேல் வருகிறது. காத்து அடிக்க அந்த பாம்பு தொட்டிலின் மேல் அங்கும் இங்கும் ஆடுகிறது. அப்போது குழந்தை விழித்து கொண்டு ஏதோ பொம்மை ஒன்று ஆடுகிறது என்று நினைத்து மிகுந்த சந்தோஷத்தில் சிரிக்கிறது. அதை பார்த்த சந்திரன், இன்னும் சில மணி நேரங்களில் மரணிக்கக்கூடிய இந்த குழந்தை எவ்வளவு அழகாய் சிரிக்கிறது என்று பார் என்று குருவை பார்க்க சொல்கிறார். பார்க்க சொன்னவுடன் குருவும் அந்த குழந்தையை பார்க்கிறார். ஆம், மிகவும் அருமையாக இருக்கிறது என்று குரு சொல்ல, அதற்கு சந்திரன், இன்னும் சில மணி நேரங்களில், இன்னும் சில வினாடிகளிலேயே அந்த குழந்தை இறக்க போகிறது என்று சந்திரன் சொல்லும் போது, அப்போது பலத்த காற்று ஒன்று அடிக்கிறது. அந்த காற்றானது அந்த ஊசலாடி கொண்டிருந்த பாம்பை ஜன்னல் வழியாக வெளியே தள்ளி விடுகிறது. அந்த பாம்பானது அங்கிருந்து சென்று விடுகிறது. அப்போது சந்திரனுக்கு பேரதிர்ச்சி. ஏனென்றால் இந்த குழந்தை இறந்துவிடும். இந்த குழந்தை இறப்பது மட்டுமல்ல, இதை தீண்டிய இந்த பாம்பும் மனிதர்களால் அடிபட்டு இறக்க வேண்டும். அப்படி இருக்க இரண்டும் எப்படி உயிர் பிழைத்தது என்று தெரியவில்லை என்று மன குழப்பத்துடன் குருவை நோக்கி, இது எப்படி நடைபெற்றது, அந்த ஜாதகத்தை மீண்டும் கொடுங்கள் என்று ஜாதகத்தை திரும்ப பார்க்க அதில் அனைத்து விஷயங்களும் சரியாக தான் இருக்கிறது. இந்நேரம் அந்த குழந்தை இறந்து விட்டிருக்கணுமே, எப்படி இது பிழைத்தது, இந்த குழந்தையின் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லை, எப்படி இது பிழைத்தது என்று எனக்கு புரியவே இல்லை என்று குருவிடம் சந்திரன் கேட்க, அப்போது குரு கேட்கிறார், என்ன இல்லை என்று சொன்னாய் என்று கேட்க, குருவின் பார்வை கூட இல்லை என்று சொன்னேன். ஆனால் பிறந்த ஜாதகத்தில் குருவின் பார்வை உண்மையில் இல்லைதான். ஆனால் நீதான் அடம் பிடித்து என்னை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்தில் இருந்து பார்க்க செய்தாய். அதனால்தான் அந்த குழந்தையின் ஆயுள் காலம் நீண்டது. அது மட்டுமல்லாது மற்ற ஜீவராசியின் ஆயுள் காலமும் என்னுடைய பார்வை படும்போது மிக சிறப்பாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவேதான் அந்த சர்ப்பமும் பாம்பும் உயிர் பெற்று இங்கிருந்து சென்றது என்று குரு சொல்கிறாருங்க. குரு நேராக கூடிய இந்த வேளையில் அவருடைய பார்வை பலம் மேலும் அதிகமாக பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் பல வகையான சிரமங்கள், வேதனைகள், அவமானங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மட்டுமல்லாது குரு பார்வையால் கோடி நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீன ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் 8, 10, 12 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார். அஷ்டம பாதிப்புகள் இந்த தருணத்தில் விலகும். மிக பெரிய அளவில் தடுமாற்றம், சிக்கல், சிரமம் என்று சொல்லப்பட்ட பல காரிய தடைகள் விலகி அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. மறைமுகமான தொல்லைகள், எதிர்ப்புகள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தின் மீது பதிவதால், தனது சொந்த ராசியின் மீது பதிவதால் தொழில் ரீதியான அசூர வளர்ச்சி உண்டு. நினைப்பதை விட மிக பெரிய அளவில் வீண் விரயங்கள் அனைத்தும் சுப விரயமாக மாறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்துகிறார். எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்த
பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது, இல்லத்தில் 7.5 சனியின் ஆதிக்கம் அதிக தீவிரமாக துவங்கி இருந்தாலும் அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்தி மிக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடி, காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. பண வரவு உறுதியாகவே அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடியே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஒரே இரவில் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அலைச்சலும் பணிச்சுமையும் அதிகரித்தாலும் கூட நீங்கள் நினைப்பதை விட மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் நீங்கும். சொந்த வீடு வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது, உத்தியோகத்தில் எதிர்பார்ப்பதை விட மிக அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். தொழில்துறையில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்து சரியான முறையில் திட்டமிட்டு யூகங்களை மேற்கொண்டு சரியான முறையில் செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது, இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் பல சிரமங்களை முற்றிலுமாக தகர்த்தறிந்து நன்மை நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறார். தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உங்களது இல்லம் தேடி பல புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பான வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் வந்து சேரப்போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு பெரிய அளவிலான காரிய தடைகளை இந்த தருணத்தில் விலக்கி புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக இந்த தருணத்தை மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் 7.5 சனியின் ஆதிக்கம் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருந்தால் குரு பகவான் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு அக்ர நிவர்த்தி பெறுகிறார். ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். எனவே அமோகமான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.